spot. 5 needed. And he's got to bowl the final over as we thought. Can Praveen become the hero today? ஐபிஎல் த இந்தியன் பிரீமியர் லீக். இப்போ ஐபிஎல்ங்கிறது சாதாரண கிரிக்கெட் மேட்ச் மட்டும் கிடையாது. ஏன்னா இங்கே 2 டீமுக்கு மேட்ச் நடந்தால் 2 ஸ்டேட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இன்னும் 2 டீமுக்கு மேட்ச் நடந்தால் ஓன் கம்பெனி பெருசா ஏன் கம்பெனி பெருசா எல் கிளாசிக்கோ ரிவெஞ்ச் வீக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஐபிஎல்ங்கிறது சாதாரண கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை தாண்டி ஒரு 1.25 லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஐபிஎல்னால் என்ன, எவ்வளோ காசு பண்ணுறாங்க, ஒவ்வொரு டீமும் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சாப்டர் 2 மேக்ரோ இன்ஜின். இப்போ ஜென்ரலாக நம்ம ஐபிஎல்ல ரெவன்யூன்னு எடுக்கிறப்போ 2 இன்ஜினாக பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ இன்ஜின், இன்னொன்று மைக்ரோ இன்ஜின். இப்போ மேக்ரோ இன்ஜினில் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மீடியா ரைட்ஸ். 2023 2027 வரைக்கும் நடக்கிற ஐபிஎல்லோட மீடியா ரைட்ஸை பிசிசிஐ, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, வியாகாம் 18 அண்ட் ஸ்டார் இந்தியாங்கிற கம்பெனிஸ் கிட்ட ஒரு 48,390 கோடிக்கு வித்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டைட்டில் ஸ்பான்சர்னு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 2,500 கோடியை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து உனக்கு 50 எனக்கு 50ன்னு பிசிசிஐ 50% எடுத்துக்கிட்டு ரிமைனிங் 50% மீதி 10 டீமுக்கும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பாலை போடுறதுக்கு முன்னாடியே எல்லா டீமுக்கும் கிட்டத்தட்ட 400 - 500 கோடி ரூபாய் கையில் இருக்கும். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் டிவி முன்னாடி உட்காந்து ஐபிஎல் மேட்சஸை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ எல்லாருமே கையில் வெறும் ஃபோன்லேயே பார்க்குறோம். அண்ட் இது எதனால பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல்ல ஜியோ சினிமா 62 கோடி வியூவர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 35,000 கோடி மினிட்ஸ் வாட்ச் டைமா வச்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடி வரைக்கும் ஆட் ரெவன்யூ வரும்னு மீடியா ஜெயின்ஸ்லாம் சொல்றாங்க. ஆல்சோ ஒரு ஓவருக்கு நடுவில் ஒரு ஆட் வருதுல, அந்த ஒரு ஆடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் பிராண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஐபிஎல் ஒரு சாதாரண கிரிக்கெட் டோர்னமெண்ட் கிடையாது, அது மெட்டிகுலஸ்லி இன்ஜினியர்டு டெலிவிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இப்போ லெஜெண்டரி ஸ்பின்னரான முத்தையா முரளிதரன் ரீசெண்ட் இன்டர்வியூல it is the wickets, if we can give fair wickets, but then the spectators will become boring because they don't want to score runs and tight. See, cricket followers and cricketers who are very little, the 2020 followers are very entertainment, so they want to see 4s and 6s, so that's why the tournament is built like that. So making it's an entertainment. This is not looking at like, you know, you're developing cricket or not. So it is a big business at the moment, right? Sponsors and everything. If the game goes bored, you lose the sponsors and interest of the people. So you need to, so I think this will continue. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 120 ரன் 130 ரன் மேட்ச்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதே 200 ரன்ஸுக்கு மேலே மேட்ச் போச்சுன்னா அப்போ நிறையா டைம் நடக்கும். ஸோ நிறையா ஆடு போடலாம், நிறையா காசு வரும், அவ்வளோதான். ஸோ சாதாரணமாக இருந்த இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை மேக்ஸிமம் ப்ராஃபிட் பர் மினிட் வர மாதிரி டிசைன் பண்ணி மாற்றிருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ஸ்பான்சர் ஓடோ. இப்போ வந்துட்டு ஐபிஎல்ல எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஒவ்வொரு டீம் எவ்வளோ காசு பண்ணுறாங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ காசு பண்ணுறீங்கிறத ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் 9 to 5 ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஆர் 9 to 5 ஜாபுக்கே போகாமல் சொந்த காலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் பயங்கரமாக வளரணும் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. இப்போ ஒரு பிஸ்னஸ்னா நிறைய இன்வாய்ஸஸ் இருக்கும், மல்டிபிள் வெண்டார்ஸ் இருப்பாங்க, ரெண்ட்டு, ஜிஎஸ்டி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு, ஏன் எம்ப்ளாயிஸோட சேலரிஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய தலைவலியே இருக்கும். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஓடோ அக்கௌண்டிங் பிளாட்ஃபார்ம். வித் ஓடோஸ் பேங்க் சிங்க்ரனைசேஷன் நம்ம பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். ஸோ
ஸோ ரியல் டைமில் நமக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ காசு வருதுன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் ஏஐ பவர்டு இன்வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கிறதுனால நமக்கு மேனுவல் ஒர்க் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகி நிறைய டைம் சேவ் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் கிளையன்ட்ஸ் ஆர் குளோபல் மார்க்கெட்ஸில் டீல் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற மல்டி கரன்சி சப்போர்ட்டை யூஸ் பண்ணி லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லா ரிப்போர்ட்டையும் இன்ஸ்டன்ட்டாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி டாக்ஸ்னு வரப்போ நமக்கு ஓடுவில் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுனால எந்த தலைவலியும் இல்லை. அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஓடுவில் எல்லா அப்ளிகேஷன்ஸோட பிரைஸ் ஜஸ்ட் 580 rupees per monthல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் பிஸ்னஸோட ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்கை ஈஸியாக மேனேஜ் பண்ணணும்னா ஓடுவோட அக்கௌண்டிங் பிளாட்ஃபார்மை மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சாப்டர் 3 மைக்ரோ இன்ஜின். இப்போ மைக்ரோ இன்ஜின் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டீம் ஜெர்சி. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ஜெர்சி வெறும் 1000 ரூபாய் டிஷர்ட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரியல் எஸ்டேட். இப்போ ஒரு ஜெர்சியில முன்னாடி லோகோ போடணும்னா 20 இருந்து 75 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும். இதுவே பின்னாடி போடணும்னா 10 இருந்து 25 கோடி கொடுக்கணும். இதே இந்த ஸ்லீவ்ஸ்ல இருக்குல்ல, இதுக்கெல்லாம் 5 இருந்து 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். என் ஹெல்மெட்டு, கேப்பு இதுக்கெல்லாம் 10 இருந்து 20 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு கிரிக்கெட்டர் அவர் ஹெல்மெட்டு, கேப்பு, ஜெர்சி, பேண்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 100 இருந்து 150 கோடிக்கான ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்காரு. இப்போ அடுத்து ஸ்டேடியம் பில் போர்ட்ஸ். இப்போ இந்த பவுண்டரி லைனை சுற்றி நிறைய எல்இடி போர்ட்ஸ் மாதிரி இதில் லோகோலாம் இருக்கும்ல, அதில் உங்கள் பிராண்டோட லோகோ வரணும்னா ஒரு மேட்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். இதே இந்த ஸ்டேடியமில் சைட்லலாம் பேனர் வச்சுப்பாங்களா, அதில் ஒவ்வொரு பேனருக்கும் கிட்டத்தட்ட 25,000 50,000 வரைக்கும் கொடுக்கணும். இப்போ ஃபைனலாக டிக்கெட்ஸ். இப்போ தியேட்டரில் எப்படி பட்ஜெட்னா 60 ரூபா டிக்கெட்டு, பால்கனினா 200 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு வச்சுருக்காங்களோ, ஸ்டேடியம்லையுமே ஒவ்வொரு ரோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும். அண்ட் இதுவே ஹை டிமாண்ட் மேட்சஸ்னா டைனமிக் பிரைசிங் கூட இருக்கு. ஸோ ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட இந்த டிக்கெட்ஸ் மூலமா மட்டும் 30 இருந்து 40 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம அஃபிஷியல் பிராண்ட் லைசன்சிங், மெர்ச்சன்டைசிங்னு ஒரு 15 இருந்து 25 கோடி ரூபாய் பண்றாங்க. சாப்டர் 4 த எக்ஸ்பென்ஸ் ஷீட். இப்போ இவ்வளோ கோடி பண்ற அந்த ஓனர்ஸ்லாம் எப்படி அவங்க ரெவன்யூவை பத்திரமா பாத்துக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான வெப்பன் வந்து சேலரி கேப். அதாவது ஒரு டீமோட மொத்த சேலரி கேப்புமே 151 crores தான் இருக்கணும். அண்ட் அதோட ஆப்ஷன் பிரைஸோட கேப் வந்துட்டு 125 crores தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பிசிசிஐ வச்சிருக்காங்க. இந்த ரூல் ஏன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் டீமோட ஓனர்ஸ்லாம் மோஸ்ட்லி பில்லியனர்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறனால தான் இப்படி ஒரு ரூலே வச்சிருக்காங்க. பட் இதுவே நீங்க ஃபுட்பால்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொனால்டோவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2300 கோடி சேலரி இருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதனால தான் ஃபுட்பால்ல நிறைய லீக் டிவிஷன்ஸ், ரெலிகேஷன் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க நிறைய ரெவன்யூ பண்ணாலும் கம்மி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அண்ட் ஐபிஎல் 2 மாசம் நடந்தாலும் அதிக ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக ஒரு டீம் ஒரு சீசனுக்கு எவ்வளோ ரெவன்யூ பண்றாங்களோ அதுல அப்படியே 20% பிசிசிஐக்கு கொடுத்தரணும். அதுக்கு பேர் தான் பிரான்சைஸ். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆபரேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், டிராவல், பிளேயரோட அகாமடேஷன் கிட்டத்தட்ட 40 இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. சாப்டர் 5 த ஃபைனல் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிசிசிஐ கிட்ட இருந்து வர அந்த சென்ட்ரல் பூல் அமௌண்ட் கிட்டத்தட்ட 450 இருந்து 500 கோடி ரூபாய். செகண்ட் ஜெர்சி ஸ்பான்சர்ஸ் 80 இருந்து 150 கோடி ரூபாய். தேர்டு டிக்கெட்ஸ், ஸ்டேடியம், ஆட்ஸ், மர்ச் இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 60 இருந்து 100 கோடி ரூபாய். ஸோ இப்போ ரஃப்லி டோட்டல் ரெவன்யூன்னு பார்க்குறப்போ 600 இருந்து 750 கோடி ரூபாய் வருது. இப்போ இதில் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் சேலரி 100 இருந்து 125 கோடி ரூபாய். ஸோ அடுத்து இந்த ஆபரேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு 50 கோடி ரூபாய். இப்போ அடுத்து பிசிசிஐக்கு அந்த ரெவன்யூ ஷேர்ல 20% கொடுக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு 120 இருந்து 150 கோடி ரூபாய்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 இருந்து 325 கோடி வரைக்கும் வருது. இப்போ இந்த ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ்லாம் கழிச்சு பார்த்தோம்னா டோட்டல் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. சாப்டர் 6 த வேல்யூவேஷன் கேம். இப்போ ஒரு சீசனுக்கு வெறும் 400 கோடி தான் வருதுன்னு சொல்றீங்க. பட் ஐபிஎல் டீம் ஓனர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1000 கோடி, ஏன் அம்பானிலாம் 1 லட்சம் கோடி, பல லட்சம் கோடிக்கு மதிப்புல வச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு செரி ஆன் டாப் மாதிரி தான். ஆனால் இதை வச்சு அந்த பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக B2B மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி 2016 செப்டம்பரில் ஜியோவை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே கையோட மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் கரெக்டாக 2017 ஏப்ரலில் மும்பை இந்தியன்ஸ் கப்பை தூக்குறாங்க. ஸோ இது ஒரு மேசிவ் பூஸ்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ ஐபிஎல்னாலே சென்னை, மும்பை, பெங்களூர்னு அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுங்கிற ஒரு டீம் 2008 ஸ்டார்ட் பண்ணப்போ தான் அவங்க கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி கூட அடிச்சதில்ல.
மோஸ்ட்லி ஒரு 3-4 வாட்டி தான் பிளே ஆஃப்ஸ்க்கே வந்திருக்காங்க. நடுவில் 2 வருஷம் பேன் கூட ஆயிருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 15,660 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2008 ஒரு 270 கோடி கொடுத்து வாங்கின இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை இப்போ 2026 15,660 கோடி கொடுத்து விற்று கிட்டத்தட்ட 58 டைம்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் ஐபிஎல் விளாட்றதுல ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட 400-500 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டாக வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாங் ரனில் உங்களுக்கு வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் ஆகி அதுலேயும் உங்களுக்கு நிறைய கேபிட்டலும் கிடைக்கும். அண்ட் இது போக நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த ஐபிஎல் டீமை ஒரு மார்க்கெட்டிங் மெஷினாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Chapter 7 த டவுன்ஃபால் ஆஃப் ஐபிஎல். இப்போ ஐபிஎல் என்னதான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மணி மேக்கிங் மெஷினாக இருந்தாலும் 2026 சீசனில் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கு. ஏன்னா ஓடிடியில் வியூவர்ஷிப் அதிகமானதுனால டிவியோட வியூவர்ஷிப் டிராஸ்டிக்காக அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 4.5லேருந்து 3.71 வரைக்கும் ரேட்டிங்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 65 அட்வர்டைசர்ஸ் இருந்த இடத்துல வெறும் 45 அட்வர்டைசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த மீடியா சைக்கிள் வரப்போ இந்த ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 48,000 கோடி விற்றாங்கல்ல, அந்த வேல்யூவும் கம்மியாயிடும். ஏன்னா அட்வர்டைசர்ஸ் குறைஞ்சிருவாங்க, வியூவர்ஷிப்பும் குறைஞ்சிரும், பிராண்ட்ஸுக்கும் ரிசல்ட் வராது. அதனால் ஒரு டீமுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு 300-400 கோடி ரூபாய் வரும்ல, அந்த வேல்யூவும் குறைஞ்சிரும். இப்போ நான் ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎலுங்கிறது ஒரு சாதாரண கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை தாண்டி அது ஒரு வெல் இன்ஜினியர்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். ஆப்டிமைஸ்டு எவ்ரி செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் ஃபார் மேக்ஸிமம் ரெவன்யூ. ஐபிஎல் டீம் ஓனர்ஸ்லாம் அவங்க அப்சைடை மேக்ஸிமம் பண்ண ரெவன்யூ ஷேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க, டவுன் சைடை மினிமைஸ் பண்ணுறதுக்கு சேலரி கேப்பும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஈவன் பல லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு கேம்பிள் பண்ணாமல் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், டேட்டாவை எப்படி லெவரேஜ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக க்ரோ ஆகணும்னு பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் சென்னை, மும்பை, எல் கிளாசிக்கோ இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், ரிஸ்க் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணி இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி இந்த டர்ஃபையே ரெண்ட் எடுத்து கஷ்டப்பட்டு பல மக்கள் வந்து உழைச்சி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன் ஸ்டாங்ஸ் இஸ் ஹியர், நோ மோர் ஃபியர். சியர்ஸ். எல்லாம் ஃபோன் சைலன்ஸ் போடுவாங்க தம்பி, அதெல்லாம் எழுதுப்பா, அது எழுதி பண்ணுங்க. சீன் 1 ஷார்ட் 1 சீன் 1 ஷார்ட் 1